அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறும் திட்டமானது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதி வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அலுவலகங்களுக்கு செல்லாமல் ஆன்லைனில் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவர அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கும் வகையில் இந்த திட்டமானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் வகையில் வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பில் 2500 மன அடி கொண்ட 3500 சதுர அடிக்கு வீடு கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கட்டணங்கள் இல்லை என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் அதற்கான துவக்கம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவுக்கான அனுமதியை பரப்பளவு, கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையாக தகுந்த உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நகராட்சி புறமைப்பு இயக்கம், மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் மாநகராட்சியில் என இதற்கான அனுமதி வழங்கி வருகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கட்டிட அனுமதிக்கான ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறையும், அதே போல ஊராட்சி மற்றும் நகராட்சி, பேரூராட்சி என இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் வீடு கட்டுவதற்காக விண்ணப்பிக்கும் முறை ஏற்கனவே கடந்த அக்டோபர் 2ஆம் தேதியில் ஊராட்சிகளில் கட்டிட அனுமதிக்கு ஆன்லைன் மட்டுமே விண்ணப்பிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில் 2500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு அனுமதி தேவையில்லை என்ற பணி முடிவு சான்றிதழும், அதாவது கிட்டத்தட்ட கட்டிடம் முடிந்து அதற்கான பணி முடிவு சான்றிதழும் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தவர்களுக்கு முழுமையாக 2500 மன அடி கொடுக்கக்கூடிய 3500 வீடுகளுக்கான அந்த கட்டிடம் அளவு இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு முழுவதுமாக தற்போது இலவசமாக இந்த அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் அதற்கான திட்டமும் தற்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்துக்கும் விண்ணப்பதாரர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக இணையதளம் மூலியமாக அந்த விண்ணப்பத்துக்கான இலவச கட்டணம் இல்லாமல் அந்த அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம். கட்டிட பணிகள் முடிந்ததும் முடிவு சான்றிதழ் பெறுவதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் அது திட்டமானது அமலுக்கு வருகிறது. இதன் அடிப்படையிலே பரிசீலனை கட்டணம் மற்றும் கட்டடத்திற்கு தேவையான வசதி கட்டணங்களிலிருந்து 100% விலக்கு அளிக்கப்படுகிறது. 2500 சதுர அடி வரையிலான மனைகளில் 3500 சதுர அடிகள் கட்டப்படும் வீடுகளுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு கட்டணம் இல்லாமல் வீடு கட்டுவதற்கான சேவையை வழங்கும் நோக்கோடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்று முதல் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையிலே 2500 மன அடி உட்பட்ட 3500 சதுரடி கொண்ட வீடுகள் கட்டுவதற்கு அனைவரும் விண்ணப்பங்கள் மூலமாக இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.